அந்த ஸ்தோத்திரம் 15:10 எடுத்தவங்க வாசிங்க. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கல. அவர்கள் எல்லாவற்றிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். நான் அல்ல, ஆகிலும் நான் அல்ல, என்னோடு கூட இருக்கிற தேவ கிருபை தான் உங்களை காட்டில் நான் பிரயாசப்பட்டு ஓடுவதற்கு. பவுல் அப்போஸ்தலன் அநேகரை காட்டிலும் அவர் பிரயாசப்பட்டு ஓடி அற்புதங்களை வெளிப்படுத்தின அது தேவ மனுஷன். அதிகமாய் பிரயாசப்படுகிற அத்தனை நபர்களுக்கும் தேவனுக்கு முன்பாக அதிகமாய் என்னை அழைத்த தேவனுக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிற அத்தனை நபர்களுக்கும் அதிகமாக தேவ கிருபையை அவர் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அழகாய் சொல்கிறது 1 கொரிந்தியர் 13:12 வாசிக்கும் போது, அனுகிரகத்துக்கு தக்க விதமாக அவனுக்கு கிருபை வழங்கப்படுகிறது, வரங்கள் வழங்கப்படுகிறது. அந்த வரங்கள் வல்லமைகள் ஆண்டவர் அதிகமாய் கொடுத்து கர்த்தர் உங்களை என்ன சாட்சியாய் நிறுத்த ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுமா. உங்களை மட்டும் ஆண்டவர் காப்பாற்றுறதுக்கு அவருடைய கிருபை கொடுக்கல, உங்க பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் உயிர்ப்பிக்கும்படியான, அவர்களை மீட்கும்படியாக, அவர்களை ரட்சிக்கும்படியான ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா. சில நேரங்களிலே பார்க்கும்போது நம்ம வீடு தேடி வருவாங்க. பார்த்தீங்களா, எனக்கு ஜெபம் பண்ணுங்க. சில நேரத்தில் பாஸ்டர் இல்லை, நீங்கள் வாங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுமா. அதுதான் உங்களோடு கூட இருக்கிற தேவ கிருபை. கர்த்தர் கிருபையை ஊற்றி உங்களை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. நீங்கள் என்னன்னா வீட்டை பாதுகாக்கவும், வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை சரியாக்கவும், குழம்பவும், வேதனைப்படவும் முடங்கி போயிருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் உங்களை அழைச்ச அழைப்பு ஆண்டவர் அதிகமாய் கிருபையை கொடுத்திருக்கிறாரு. அதற்கு காரணம் அநேகரை ரட்சிக்கும்படியாகவும், குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அநேகரை ரட்சிக்க கர்த்தர் தம்முடைய கிருபையை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா. அவர் தம்முடைய கிருபையினாலே என்னை மூடி இருக்கிற அந்த தேவனுக்கு முன்பாக நான் ஓடுவேன். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சாட்சி சொல்லுவேன். ஆலயத்துக்குள்ள கொண்டு வருவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கையை உயர்த்தி சொல்லுவோமா. உங்க வாழ்க்கையில ஒரு நபர்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு அற்புதத்தை கர்த்தர் நீங்க உங்க வாழ்க்கையில பெற முடியும். ஏன்னு சொன்னா, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவது நிமித்தம் பரலோகம் மகிழ்ச்சி அடையும். அந்த பரலோகத்திலிருந்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் உனக்கு ஒரு அற்புதம் இறங்கி வரும். ஆமென் சொல்லுமா. ஏன் ஒரு மனுஷனை நீயே விடுவிக்கிற பரலோக மகிழ்ச்சி அடையுது. பரலோக மகிழ்ச்சி அடைஞ்சா என்ன செய்வாங்க? உங்களுடைய நண்பர்களே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையிலேருந்து விடுவிச்சிட்டிங்கன்னா அவங்க சந்தோஷப்பட்டு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? அதே போல கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாரா, அவங்களை விடுவிச்சது நிமித்தம், அவங்களை ரட்சிப்புகளை நடத்துறது நிமித்தம் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை, உங்களுக்கு ஒரு மாற்றம், அதிகமான கிருபை வரங்கள் கிடைக்கும். ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. ஆனால் அதற்காகத்தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் என்ன செய்யறார்? உண்மையுள்ளவர். அழைத்தவர் உண்மையுள்ளவர். அதனால நம்ம மறுபடியும் ஏன் சொன்னா, நம்ம பலவீனத்தை ஏன் வச்சிருக்கிறாரு, ஏன் பலவீனங்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னு காரணம் என்னன்னா, ஆண்டவர் நினைச்ச காரியங்க உன் வாழ்க்கையில என்ன செய்யல, நடக்கிறதுக்கு உன்னை விட்டு கொடுக்கவே இல்லை. 40 வருஷம் ஏன் ஜனங்களை நடத்தினா தெரியுமா? 40 வருஷம் ஏன் ஜனங்களை நடத்தினா தெரியுமா? அல்லேலூயா. அவர்கள் ஆண்டவரை போதுமானவர் என்று சொல்ற வரைக்கும் அவர்கள் இந்த தேவன் தான் எங்களுக்கு வல்லமையுள்ள தேவன் என்று சொல்ற வரைக்கும் ஆண்டவர் அற்புத அடையாளத்தினால் அவர்கள் நடத்தி சோதனைகளும் பிரச்சனைகளும் வந்து நடத்தினாங்க. கடைசியாக அவரை உறுதியாய், வைராக்கியமாய், அற்புதமாய் விசுவாசித்த சில நபர்களுக்கு மாத்திரம்தான் தேவன் கொடுத்த அந்த ராஜ்யத்தை பிரவேசிக்க முடிந்தது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா. உனக்குரிய பங்கு கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறாரே, அதை விசுவாசத்தில் நீ பற்றி கொண்டு நீ ஓடும்போது கர்த்தர் நிச்சயமாகவே உனக்கு தர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர் என்ன செய்வார்? தருவார். ஆமென் சொல்லுமா. அவர் போதுமானவர் சொல்ற வரைக்கும் உங்களுக்கு சோதனை வரத்தான் செய்யும், வேதனை வரத்தான் செய்யும். ஏன்னா உங்களை உருவாக்குறாரு, ஆண்டவர் உருவாக்குறாரு, உங்களை சரி பண்றாரு. ஆமென் சொல்லுமா. நம்மளை உருவாக்குறாரு, சோதனை பண்றாரு. இப்போ நம்ம காணிக்கை கொடுக்கவே மாட்டோம். ஆனால் காணிக்கை கொடுக்கவே மாட்டோம்னா, நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது காணிக்கை கொடுக்க மாட்டோம். அப்போ காணிக்கை கொடுக்கறத நிப்பாட்டிட்டோம். ஆனால் வேலைக்கு போகாமல் இருக்கும்போது சில நேரத்தில் காணிக்கை கொடுப்போம். அந்த பாருங்களேன், அது ஒரு சோதனையை நிப்பாட்டி கொடுவார். சில காரியங்கள் என்ன செய்வார்?
அதை கொடுக்குற அளவுக்கு நம்ம 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 மாறவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். பல செய்முறைக்கு போவோம், பல காரியங்கள் 1000 2000 வீசி விடுவோம். ஆனால் இங்கே ஒரு 20 ரூபா மட்டும் கொண்டு வருவோம். எத்தனை ரூபா? 20 ரூபா மட்டும் கொண்டு வருவோம். அந்த உண்டியலில் ஒரு 200 300 ரூபா நிறைக்கிறதுக்கே பெரிய கஷ்டம். இன்னைக்கு செய்முறை 10,000 செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க உங்களில். ஹல்லேலூயா. உங்களுக்கு திராணி இருக்கு, ஆனால் கர்த்தருக்கு முன்னால் செய்ய முடியல. ஜெபிக்க திராணி இருக்கு, ஆனால் கர்த்தருக்கு முன்னால் செய்ய முடியல. அதனால தான் உங்களுக்கு சோதனை, அதனால தான் எனக்கு சோதனை, அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் சில தடைகளை உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்று நான் வைராக்கியமாக செய்வேன்னு சொல்லி கொடுத்து பாருங்க. ஹல்லேலூயா. சாரியை பார்த்து விதவைக்கு பாருங்களேன். சாரியை பார்த்து விதவை தேவனுடைய மனுஷன் வந்த உடனே அவங்க பஞ்ச காலத்தில் சாகிறதுக்காக, நான் எங்க வீட்டிலே ஒண்ணுமே இல்லை, அது இல்லையா வாட்டி இருக்கிறத கொடு, இருக்கிறத கொடு. நம்மலாம் என்னன்னா, ஒரு ஊழியக்காரன் ஜெபம் பண்ண வந்தாலும் கூட 5 பைசா நம்ம தரமாட்டோம். ஹல்லேலூயா. உங்களை குறை சொல்லலை. உங்க வாழ்க்கையில நீங்க கொடுக்கறத நீங்க கற்றுக்கொண்டு அதற்குரிய ஆசீர்வாதத்தை பெறணும். எனக்கு நீங்க கொடுக்கிற காசு எனக்கு தேவையில்லை. ஏன்னா கர்த்தருடைய வைராக்கியமா நான் வேற வேலைக்கு போகல, கர்த்தருடைய ஊழியத்தை தான் செய்கிறேன். ஆனா கர்த்தர் எனக்கு எங்கேயாவது என்ன செய்வாரு? அற்புதம் செய்து என்னை நடத்துகிற தெய்வம். நேரத்தெல்லாம் சுத்தமா என்ன செய்யறதுன்னே தெரியல. அது பாருங்க, மூப்பர் ஐயா நின்று இருந்தாரு. அந்த இடத்துல பார்த்துட்டு, ஐயா நான் எங்கேயா இருக்கீங்க அப்படின்னு வடுக வீட்டுல இருந்து ஒரு பாஸ்டர் உங்களுக்கு காணிக்கை கொண்டு வந்து கொடுக்குறேயா அப்படி கொண்டு வந்து கொடுத்தாரா இல்லையா? ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் போஷிக்கிற தேவன் போஷிப்பாரு. ஆனால் நீங்கள் கொடுக்கிறது நிமித்தம் வரக்கூடிய ஆசீர்வாதம், நீங்கள் ஜெபிக்கிறது நிமித்தம் வரக்கூடிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நல்ல செழிப்பா இருப்பீங்க. இன்னைக்கு நான் தரித்திரமா இருக்கீங்க. காரணம் என்ன? நல்ல பணம் புழங்கும் போதெல்லாம் கர்த்தருக்கு கொடுக்கறது இல்லை. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுமா? நீங்க இதெல்லாம் எனக்கும் சரி உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் சொன்ன மாதிரியே இருக்கும். நான் என்ன சொல்ல, இவங்களெல்லாம் குறிச்சு அவங்கள குறிச்சலாம் இல்லை, எல்லாருக்கும் தான். ஆமென் சொல்லுமா? என் வீட்டுக்கும் சரி உங்க வீட்டுக்கும் சரி, ஒரு ஹோட்டலில் கொண்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் 2000 3000 செலவழிக்க முடியும். ஒரு காணிக்கை பெட்டியில் 2000 ரூபாய் போட்டு பாருங்க, சரியான ஆளுங்க முடியாது, உங்களால முடியாது. ஒரு செய்முறைக்கு போய் கட்டுக்கட்டா நீங்க கொடுக்க முடியும், ஆனா இங்கே செய்ய முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஜீவனை கொடுத்து உங்களுக்கு அற்புதமா நடத்தின தேவனுக்கு முன்பாக உன்னை பிசாசு கொடுக்க விட மாட்டான். ஏன்னா நீ அடுத்து தரித்திரமா மாறணும், அடுத்து உனக்கு முடங்கணும், அவன் சோதனைக்காரன் உன் வீட்டுக்குள்ள நுழையணும். அதுக்கு தான் நம்ம வழிவாசலை திறக்கிறோம். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. என்னுடைய கிருபை, தேவன் எனக்கு அருளி செய்த கிருபை என்னன்னா ஒரு பெரியது அப்படின்னு அந்த கிருபையின்படியே நான் என்ன செஞ்சிருக்கிறேன், என்ன அழைத்திருக்கிறாரு, அவர் என்னை உயிர்ப்பிப்பாரு, என்ன அது மகிமையாக நடத்துவார் என்ற விசுவாசத்தை நாம் உறுதியுள்ளவர்களாக இருப்போமானால் நம்ம ஆலயத்துக்குரிய காரியங்களையும் நம் வீட்டுக்குரிய காரியங்களிலும் நம்ம தேவ சமூகத்தில் நிற்கிற காரியத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்தையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிற காரியத்தையும் எல்லாத்தையும் சரியாக இருப்போம். அப்பொழுது நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார்? யோபை சுற்றி வேலி அடித்தது போல நம்மளையும் நம்ம பிள்ளைகளை சுற்றிலும் என்ன செய்வாரா? வேலி அடித்து பாதுகாப்பார். ஆமென் சொல்லுமா? ஆமென் சொல்லுமா?